டெமோக்ரஸியோட மிகப்பெரிய வீக்னஸே ஆப்போசிஷன் இல்லைனா தான். ஆமா, ஆப்போசிஷன் இருக்கணும். சொன்ன மாதிரி இந்த செகண்ட் பேலன்ஸ் இருக்கும். So, okay. பேசிக்கலி இப்போ வந்துட்டு யூனியன் இந்த பாட்காஸ்ட் இது வரைக்கும் கேட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஜாயின் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது. ஓகே, மேபி ஓகே TLS பேஸாவே போகுமே. இட்ஸ் TLS Podcast again. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ், ஃபண்டிங், ஸ்பான்சர்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஓகே, அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூனியனில் இருந்த வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுதா, ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறீங்களா, ஃபர்ஸ்ட் திங் யூ மஸ்ட் திங்க் இஸ் ஃபண்டிங். ஓகே, காசு எங்கேருந்து கிடைக்க போகுது? நம்ம எவ்வளோ வேணாலும் பிளான் பண்ணலாம். 100 பேர் 500 பேர் வச்சு கூட க்ரூ வச்சு செய்யலாம். பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த மனி யூ கேனாட் டூ எனிதிங். அதுதான் ஹார்ஷ் ட்ரூத். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் பார்த்துருக்கோம். அவர்ஸ் TLS ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாமே சொல்ல மாட்டேன், நிறைய TLS ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ். ஐ வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சரல் சொசைட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டது என்னதுன்னா, நம்மளுக்கு பேப்பர் ஒர்க் செய்ய தெரியும், பட் ஸ்பான்சர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் யாருக்கிட்ட போய் கேட்கறது, எப்படி போய் கேட்கறது? இஃபெக்டிவாக ஒரு ஆள்கிட்ட போய் பார்க்குறோன்னா, ஒரு மீட்டிங் கேட்குறோன்னா, இது மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது? நம்ம வந்துட்டு ஜஸ்ட் we are selling our documents. நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம். பி a collaborator, NGOs இதெல்லாம் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூனியன். இப்போ வந்துட்டு KMM ஃபண்ட்ஸ்னால் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் இருக்குது. நிறைய சொசைட்டிஸ் இருக்குது. தசில் அப்படின்னா UMல almost 100+ சொசைட்டிஸ், அண்ட் ஈச் சொசைட்டிஸ் ஆர் entitled to get ரிபேட்னு சொல்ல மாட்டேன், எலோகேஷன். ஓகே, KMM எலோகேஷன் which is 2000 ringgit. இது வந்துட்டு யார் எந்த சொசைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளப் சொசைட்டி, TLS, FUM, கபடி கிளப், எந்த சொசைட்டியாக இருந்தாலும் they are entitled to get 2000. ஓகே, ஒவ்வொரு டேர்ம் ஒவ்வொரு வாட்டி ஓட் பண்ணிட்டு ஜெயிக்கிறாங்களா, அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போய் 2000 கேட்கலாம். இந்த 2000 உங்களோட காசு, உங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகிற காசு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் திரும்ப செய்ய போகிற காசு. பட் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது? there is a certain things. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மோர் பெனிஃபிஷியலா. ஸோ இதை தாண்டிட்டு வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப்காக வீடியோ இதெல்லாம் தவிர்த்துட்டு கேன் மூவ் ப்ரொஃபஷனல் ஐ வுட் சே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாம் தெரியறதுக்கு மேபி நீங்கள் யூனியனோட செக்ரட்டரியாட்ஸ், ஓகே, தண்டிங் பண்ணாலும் பரவாயில்ல, பார்ட்டிஸ் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இவங்கெல்லாம் தண்டிங் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு அலாமினில் ஐ ஹேவ் மை ஓன் செக்ரட்டரியேட். இப்போ பிரவீன் வந்துட்டு FSK டைமில் he have his own secretariat. இந்த மாதிரி செக்ரட்டரியேட் பாடியில் ஜாயின் பண்ணுறப்ப, KMM செக்ரட்டரியாட்டாக ஜாயின் பண்ணுறப்ப you get to deal with all these paperworks. இந்த பேப்பர்ஒர்க்ஸ்லாம் பார்க்குறதுனால you know how to get fundings from organizations and all. உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கு you can use it in your societies. இப்போ வந்துட்டு நீங்கள் TLSல இருக்கீங்களா, இங்கெல்லாம் கற்றுக்கிட்ட விஷயம் you can implement in that. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு you can have very good fundings, பெரிய லெவலில் செய்யலாம். ஸோ இந்த அடுத்த லெவலுக்கு யோசிச்சாதான், அண்ட் யோசிக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் யூனியனில் இருக்கணும்னு சொல்லுவேன் நான். ஓகே, எனிதிங் தட் யூ ஃபீல் நீங்கள் பிரவீன் ஏன் யூனியன் வரணும்னு நினைச்சீங்க? யூ ஸ்டூடெண்ட் FSK TMல வெரி இன்வால்வ், உங்களுக்கு மல்டெக் ரொம்ப தெரியும், மல்டெக் புலின்னு சொல்லுவாங்க TLSல. ஸோ இதெல்லாம் தாண்டி ஏன் வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன், ஏன் அங்காத்தன் மாசிஸ் ஜாயின் பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அங்காத்தன் மாசிஸ்ல இருக்கேன், அது ஒரு விஷயம். ஆனால் அதுலேயுமே மீடியாவில் தான் இருக்கேன். ஸோ உண்மையை சொன்னால் ஃபுல்லி மீடியாவில் தான் இருந்தேன். பட் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, இப்போ நாட் டேக்கிங் அ ஸ்டாண்ட் இஸ் ஆல்சோ அ ஸ்டாண்ட். நான் பாலிடிக்ஸ் வேணாம்னு போனாலும் எப்படியும் அதை என்ன உள்ளே இழுத்துரும். நான் உன்னை நினைச்சா எனக்கு பிடிக்கலையா, வேற வழியிலையா, நான் தான் போய் அதில் இன்வால்வ் ஆகணும். ஸோ அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நிற்கிறதுக்கு. யோசிச்சு எடுத்த முடிவு தான் சரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட தான். பிகாஸ் மீடியா மாதிரி கிடையாது, கொடுத்த ஒரு வேலையை ஓகே நீ டிசைன் பண்ணிட்டு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அவ்வளோ ஈஸியான ஜாப் கிடையாது அது. ஸோ அதுக்கான அது நாலேஜ் வேணும். பட் ஒரு விஷயம் என்ன சொல்ல போனால், முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெனரல் கேண்டிடேட்க்கும் ஃபேக்கல்டி ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரெஷர் வைஸ் ஆகும் சரி, இல்லை நாலேஜ் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் வைஸ் ஆகும் சரி. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு வேலை ஜெனரல் அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லைனா கூட நீங்கள் ஃபேக்கல்டி ஸ்பெசிஃபிக்காக வரலாம். இல்லை அதுவும் முடியல, நான் நின்று தோத்துட்டுனா கூட செக்ரட்டரியாட்ட கூட வரலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு தனி செக்ரட்டரியாட் கூட இருக்குது. என் கூட கம்ப்ளீட் பண்ணி நின்று தோத்தவங்களை கூட நாங்கள் அவங்க பொட்டன்ஷியலாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள வந்து எங்களோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் இல்லை அது மெம்பர்ஸாக கூட நாங்கள் உள்ளே எடுத்துப்போம். ஏன்னா எங்களுக்கு தேவை பொட்டன்ஷியலாக இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஏதோ தானு ஜாயின் பண்ணிட்டு நான் ஒரு பீரியட் ஜாயின் பண்ணுறேன் அதனால பண்ணணுன்றது இல்லாமல், யாருனால அவங்களால ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து ஓகே இந்த விஷயத்த வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டோம்.
ஸோ அதனால தான் மெயின்லி. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும், எனக்கு அது எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உள்ள என்ன நடக்குது, அதில் நான் மாட்டிக்கிட்டேனாலும் பரவாயில்ல, ஒருவேளை இஃப் ஐ கெட் ஹார்ம் இல்லை அதனால ஹர்ட் ஆகிட்டேன் ஏதாவது ஒரு வகையில் அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. பட் லேட்டர் ஆன் நான் வெளியே போகும்போது ஐ கேன் நோ வாட் ஐ லேர்ன். இது இப்படி தான் நடக்க போகுது, இது இப்படி தான் நான் ஹர்ட் ஆக போகிறேன் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. அவன் இப்படி தான் இந்த கட்சியில் ஓகே இப்படி நாங்கள் இப்படி நடந்துருச்சு, அவன் கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா கூட சாதாரணமாக தான் பாலிடிக்ஸில் நடக்கிறது. பட் அதை எனக்கு கற்றுக்கிட்டேன், வெளியே நடக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த நாலேஜ் தான், அந்த நாலேஜ் எனக்கு தேவைன்னு தோணுச்சு, அந்த அடி எனக்கு தேவைன்னு தோணுச்சு. அது எல்லாருக்கும் தேவை பாலிடிக்ஸ் வைஸ். இல்லைனா சாதாரண லைஃப்பில் கூட நம்ம தோற்றுவோம். அதுதான் என்னோட மெயினாக இருந்த மோட்டிவ். சரி, மேபி இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், இப்போ நம்ம எல்லாம் ஒரே பேட்ச் ஃபர்ஸ்ட் இயரில் வந்தோம். when we did fight for faculty seats, ஊமம் சீட்டில் அந்த 10 ஜெனரல் சீட்டில் தண்டிங் பண்ணி ஜெயிச்ச ஒரு ஆள் வந்து சுதர்ஷன். தான் குதிப்பேன். ஃபர்ஸ்ட் இயர் அப்பயே நோ ஃபேக்கல்டி சீட்ஸ், ஸ்ட்ரெயிட் ஊமம் அண்ட் ஜெயிச்சாரு. ஃபர்ஸ்ட் இயர் இந்தியன் வாஸ் இன் கேபினெட், அது வந்து சுதர்ஷன். ஏன் ஜாயின் பண்ணீங்க, எப்படி ஜெயிச்சீங்க, ஏதாச்சும் உள்குத்து பண்ணீங்களா, அதை பத்தி நீங்க சொல்லலாம் நினைக்கிறேன். மெயினா என்ன கிளாரிஃபை பண்ணணும்னா, நான் நாட் ஃபர்ஸ்ட் இந்தியன் இன் கேபினெட் ஆக்சுவலி. Okay, not first Indian, but first year Indian. First year Indian, yes. And during that year, yes. ஆனா எப்படி சொல்லணும்னா, okay, essentially நான் பூந்தோடனே I have இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஆக்டிவிசம், ஸோ நிறையா நம்ம உண்டி 18 பார்த்தோன்னா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஸோ யூஎம்க்கு பூந்தோடனே in a way, maybe என் பார்ட்டி மை பார்ட்டி மேலே பயசாக இருக்கு, மேபி இருக்கலாம். டெமோக்ராட் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நேஷனல் ஆக்டிவிசமில். Like we were one of the founding members of Undi 18 and all that. So அதெல்லாம் பார்த்து I was interested in Democrat. And Democrat தான் நான் சொன்னேன், Nash the first Indian, அவரும் Democrat தான் வந்தார், இப்போ கிராஜுவேட் ஆயிட்டாரு. ஸோ இந்தியன்ஸோட இன்வால்வ்மெண்ட் நிறைய எங்கே பார்த்தேன்னா டெமோக்ராட் யூஎம்லேருந்து தான். ஸோ அதனால நான் மெயினாக டெமோக்ராட் யூஎம் இருந்தேன். புரியும்போது there was also other Indian seniors there in Democrat UM, macam Rubein Kumaar, Sudarshan. ஸோ இவங்களும் யூனியன் இருந்தாங்க. இவங்களாம் பார்த்து கற்றுக்கிட்டு இன்ஸ்பயர் ஆகி நான் டெமோக்ராட் யூஎம் இருந்தேன். ஃபர்ஸ்ட்டில் நின்று யூமோமில் ஜெயிச்சேன். ஏன்னா அந்த டைம் வந்து ஓகேலா, இட்ஸ் ஆல்சோ ஃபேர் சொல்ல வந்து யூஎம்மோட கேம்பஸ் பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இல்லை. 3 வருஷமா அதே பார்ட்டி தான் ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. உங்கள் பார்ட்டி சுதா? அப்போ எங்க பார்ட்டிலா, இப்போ இல்லை எல்லாம் ஒன்னால நீங்க வேற பார்ட்டி பூந்துட்டீங்களா? இல்ல, நான் இப்போ அதே பார்ட்டி தான். ஓகே, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நான் ஜெயிச்சது வந்து கோலிஷன் பேனர்ல சுவாரஸ்வா. ஸோ நீங்க இப்போ நான் சுவாரஸ்வா கதை தந்தேன்னா இந்த பாட்காஸ்ட் வந்து 4 மணி ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லிட்டா வேணும்னா ஸ்பெஷல் எடிஷன் வெளியாக்கலாம். ஒரு கூட்டணி கட்சி மாதிரி நிறைய கட்சிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பல சம்பவம் நடந்துச்சு. நீங்க சம்பவம் பத்தி பேசினா நிறைய பேருக்கு அடிப்படுவாங்க. ஓகே, நம்ம டவுன்ஃபால் பத்தி பேசணும்னா நீங்க ஜெயிச்ச ஃபேக்டர்ஸ் பத்தி பேசுவோம். நீங்க இத்தனை சீனியர்ஸ் வந்து உங்க கட்சியில இந்தியன்ஸ் நிறைய இருந்தாங்கன்றதுனால தான் அந்த ஃபேக்டர்ஸ்னால ஜெயிச்சேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது பேக்கிங் அப்? சிம்பிளா சொல்லிட்டா, அந்த டைம்ல வந்து என் பார்ட்டி லோகோ தவிர யூஎம் பசங்களுக்கு வந்து எந்த லோகோவும் தெரியாது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ஓகே, ஜஸ்ட் டு சிம்பிளிஃபை அவன் கேள்வி வந்து, அந்த டைம் வந்து யூஎம்மோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இல்லை. ஒன் பார்ட்டி வாஸ் டாமினேட்டிங் எவ்ரிதிங். The coalition was winning all the seats. So at the time, because the branding of the coalition, it was very easy for anyone to contest under the coalition to win. And ipoda in a way, complex amarudhu. There's more parties involved. More ipoda like Rubein appo sonna mari, no one can form simple majority. So there's no one dominating party or student front in campus. So because of this, the political system is getting more progressive, getting more matured in a way. Like we also see in like if you see in other countries, the more progressive countries with more progressive democracy, they don't usually have a simple majority wins. Yep. They usually form a coalition after elections to decide their prime minister. Like UK, for example, their own Prime Minister Boris Johnson didn't get the support from his own party members. Yeah. So that shows progressive politics lah. No one is even being tied down per se to their party, but they are in a way they are making decisions that they believe is right for their stakeholders, which are their voters lah. ஒரு வகையில் அந்த டைம்ல இருந்த கூட்டணி கட்சி சுவாரஸ்யன்றது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடஞ்சு போன சில ரீசன்ஸ்னால சில டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சது அப்படின்றீங்க.
அந்த லைக் ஓகே ரூபின் சொன்ன மாதிரி அதனால வந்து அந்த அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படின்னா அந்த எஜெண்டா வந்து கரெக்டா இருந்துச்சு கொண்டு போனது. ஆக்சுவலி வந்துட்டு எப்படி ஜெயிக்கணும்னா அந்த அந்த பிஆர்கே நேரத்துல ஒரு பார்ட்டிக்கும் ஒரு கொலிஷன் வந்து ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டா ஒர்க் ஆச்சுன்னா ஏறிடுவாங்க, அப்படி அந்த அஜெண்டா ஒர்க் ஆகலன்னா கீழே இறங்கிடும். அந்த அஜெண்டா அந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன அஜெண்டா கிரியேட் பண்ணலான்னு அந்த செர்டன் பார்ட்டிக்கெல்லாம் தெரியும் என்னென்ன நம்ம செய்யணும். இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அஜெண்டா கொண்டு வந்தாதான் இந்த க்ரௌட் நம்ம பக்கம் தாரை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அஜெண்டால எல்லாம் நடந்துதான் வந்து எல்லாரும் ஜெயிச்சது. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இதான் ஒரு சின்ன என்னோட ஸோ கருத்து. அந்த வருஷம் வந்துட்டு இவங்க பாட்டி ஜெயிச்சாங்க. ஓகே, அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஹாட்டான டாபிக் போவோம். ஸோ மேபி உங்களில் யாருக்காச்சும் கேள்விகள் இருந்தா என்கிட்ட கேட்கறதா இருந்தா யாருக்கிட்ட கேட்கலாம். ஸோ என்னோட கேள்வி உங்க 3 பேர் கேட்டியும். ஓகே, ஃபியூ இயர்ஸ்னு சொல்ல மாட்டேன், போன வருஷம் பிஆர்கே டைம் அப்போ பொலிட்டிக்ஸ் இப்போ வந்துட்டு சாலூனோட காடியில் சீரா புட்டு அடிக்கிறது, கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறப்ப மெரிச்சொன்று அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்ச வருஷம் நடந்துச்சு. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலி இது வந்துட்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. என்னோட தாட் படி ரெண்டு வகையில பார்க்கலாம். ஒன்னு வந்துட்டு that party itself creating the agenda. ஓகே, அது ஒண்ணு. இன்னொரு எனக்கு புரியல ரவி, எப்படி அடுத்த ஆள் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்றது, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு அடுத்த ஆளை விட்டு செய்ய சொல்லிட்டு நாம பக்கம் இதான் இது ரெண்டு தான். இது என்னோட ஒப்பீனியன், இது ரெண்டு தான் வந்துட்டு இருக்கு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி டெட்டி பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன பார்த்த வரைக்கும் when I see all this I can see that activism it's going to extreme level. Okay, we are becoming student activists are becoming extremist. அது ஆக்டிவிஸ்ட்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் அது ஜஸ்ட் டர்ட்டி பாலிடிக்ஸ் தான். ஆக்டிவிஸ்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓகே இந்த பாயிண்ட்ல எப்படி செய்யலாம், என்ன நல்லது செய்யலாம்னு யோசிக்கிறத தாண்டி என் கட்சிக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், எப்படி ஜெயிக்க வைக்கலான்றது போயிடுது. ஏன்னா சொன்ன மாதிரி அது மட்டும் கிடையாது, ரேண்டமா ஓகே இந்த டைம்ல இந்த போஸ்ட் போட்டா இப்படி அவங்க ட்ரிகர் ஆவாங்க, அதுக்கு ரிலேட்டட் நம்ம இப்படி ரிப்ளை போடலாம், இப்படி ஸ்டேட்மெண்ட் விளையாடலாம், அதுக்கு ஒரு 500 ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போய் கமெண்ட் பண்ணலாம். இல்ல இந்த டைம்ல போயிட்டு தெரியாதவங்களா இருப்பீங்க, கன்ஃபெஷன் பேஜஸ்னு நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கும். அதே மாதிரி தான் இங்க யூஎம் கன்ஃபெஷன் பேஜஸ்லாம் இருக்கு. அந்த டைம்ல நம்ம போய் இந்த இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் கமெண்ட்ஸ் போட்டா இந்த கட்சிக்காரங்களோட இருக்கிற பர்டிகுலர் சாலோனோட பேர் வந்து கெடுவோம், இல்ல அவங்களே போட்டுட்டு நம்ம பேர் என்னன்னு தெரிய வச்சுக்கலாம் அப்படின்றது போத் ஹேண்ட்ஸும் இருக்கு. பட் அவங்களுக்கு தேவை மார்க்கெட்டிங், அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி. ஆனா அவங்க சைட் சென்டிமெண்ட் வந்தா ஜெயிக்கலாம் அப்படின்ற இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வெரி டர்ட்டியஸ்ட் பாலிடிக்ஸ் நான் பார்த்த வரைக்கும். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதனால தான் நான் சொன்ன மாதிரி we need to stop looking at the union as a political avenue but more as an activism and avenue. We do not want politicians in the union, we want student activists, people who want to make change for students. ஏன்னா நம்ம இப்போ வந்து பாலிட்டிஷியனை போட்டால் கண்டிப்பாக பாலிட்டிஷியன் மாதிரி தான் பண்ணுவாங்க. கரெக்ட். We need student activists, not policy makers but people who want to make change for the students. Politicians இல்லை. Sadly the politician term இப்போ நமக்கு தெரியும் it's மாறிடுச்சு. So we need student activists in the union, not politicians. புரியுது எனக்கு. அங்கே அது எங்க பிரச்சனையாவது ஒரு சில இடத்துலனா நான் சொன்ன மாதிரி வெளியுள்ளதை ஒரு ப்ளூப்ரிண்டா எடுத்துக்கும் போது ரொம்ப பிரச்சனையாகுது. இப்போ காங்கிரஸ் நடக்குது, பார்லிமெண்ட் நடக்குதுன்னா நம்ம எப்படி இதை மாற்றலான்றதோட வெளியே எப்படி தான் பேசுவாங்க, ஸோ நம்மளும் இப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அது தப்பாக இருந்தாலும் அதை இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப வாடிக்கையான விஷயம் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டில் நடந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லலாம். இப்போ காங்கிரஸில் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்ன இது பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக கை தூக்கி சொல்லலாம். ஆனால் இல்லை, இந்த கட்சிக்காரன் பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் நான் கை தூக்கி கத்துவேன்ற அது எனக்கு பர்சனலா பிடிக்காது. அது கரெக்டான விஷயமா இருந்தா வேற, ஆனா ஒரு தப்பா இருந்தா actually to give context வந்து KMM வந்து UMSU காங்கிரஸ் மாசிசம் பார்லிமெண்ட் மாசிசம் செய்வாங்க. ஸோ வியூவர்ஸ் யாருக்கெல்லாம் அது தெரியாதோ எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ காங்கிரஸ் பார்லிமெண்டோட வியூஷிப் ரொம்ப கருவே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுலதான் உண்மையிலேயே இதான் டெமோக்ரஸி. சோ நீங்க போய் திரும்பி பார்க்கலாம் பார்லிமெண்ட் என்ன பேசுறாங்க, காங்கிரஸ் மாசஸ் வர என்ன பேசுறாங்க. மேபி உங்களுக்கு ரிலேட்டடான certain விஷயம் சொல்றேன். லாஸ்ட் இயர் ஆர் 2 இயர்ஸ் பிஃபோர் தீபாவளிக்கு லீவ் எல்லாம் குறவா கிடைச்சு. ஸோ தீபாவளிக்கு வருஷம் லீவ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷுவல்
அந்த டைம் உள்ள TLS president தான் சொன்னாங்க. And it was Diluloskan. And அதனால ஹியரின் ஆஃப்டர் அந்த டைம்ல இருந்து தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு லீவு வந்து மேம் கொடுப்பாங்க. இட்ஸ் a thing now lah. கேட்குற மணிக்கே கொடுப்பாங்க. ஸோ இஷ்யூஸ் லைக் திஸ் என்னன்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தீஸ் ஆர் த usuals that will be discussed in the Parliament Masiswa. ஸோ இந்த Parliament Masiswaல இந்த 42 யூனியன் ரெப்ஸ் அண்ட் புருஷத்துவன் கிளப்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் YDPs எல்லாரும் இருப்பாங்க. இப்போ TLS பிரசிடென்ட் அப்போ இருப்பாரு. வந்து ரஃபீட் வந்துட்டு SRMோட பிரசிடென்ட் இருந்தப்ப he was in that capacity. ஸோ முக்கியமான உசூல் யூஎம்க்கு என்ன செய்ய போறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்ய போறீங்க, இதெல்லாம் பேசி முடிவெடுத்து ஓட் பண்ற இடம் தான் Parliament Masiswa. ஸோ ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி காங்கிரஸ் வந்து தான் கிளப் சொசைட்டி காங்கிரஸ் Masiswa. பார்லிமெண்ட் வந்து only for the winning 42 representatives மட்டும் தான். ஸோ பார்லிமெண்ட்ல என்ன பிச்சா பண்ணாங்கன்னா லைக் நேஷனல் பார்லிமெண்ட் மாதிரி UMSC கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா UMSCயோட பார்லிமெண்ட் வந்து எப்படி அமெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கும் UMSC கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குன்னு கூட தெரியாது. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. ஆனா அது ஒண்ணு இருக்கு, அதுபடிதான் ஒரு வருஷத்தோட யூனியனும் அந்த ஃபாலோ பண்ணி தான் இயங்குது. அண்ட் ஒரு வருஷம் முடிவுக்கும் அந்த பிள்ளைம்பாக என்னென்ன மாத்திரம்னு நினைக்கிறோமோ we will call for a parliament session அந்த 42 பேரும் and we will call for a vote. எப்படி மலேசியால நடக்குதோ 2/3 the same concept. இல்லை இந்த பார்லிமெண்ட்க்கும் காங்கிரஸ்க்கும் வந்துட்டு ஸ்டூடெண்டோட ஒப்பீனியன்லாம் கேட்பாங்க, என்ன உசூல் நீங்கள் கொண்டு வரீங்க செல்ஃப்னு. அது ஸ்டூடெண்ட் இருந்து ஏன்னா ஆக்சுவலி சில வந்து ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லைன்னு. ஆனால் போய் சொல்ல மாட்டாங்க, சும்மா இது இதான் பிரச்சனை அடி, இது இல்லை அது இல்லடி அது இல்லை இல்லைன்னு சொல்றது. ஆனால் ஆக்சுவலி வந்துட்டு பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு எல்லா வருஷமும் எல்லா ஸ்டூடெண்ட் யூனியன் வந்துட்டு ஒரு பெட்டிஷன் மாதிரி திறப்பாங்க, என்ன உசூல் கண் நீங்களே என்ன உசூல் கண் பண்ண போறீங்கன்னு. அதுலயே வந்துட்டு இந்த பாக்குற ஆட்கள் இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு உங்களோட ஐடியா அவங்களோட பிரச்சனையை வந்து நாங்க சொன்னா கூட மேபி அங்க இருக்க அந்த நேரத்துல அந்த ஸ்டூடெண்ட் யார் அந்த உசூலை பாக்குறாங்களோ மேபி டியோராம் போலி பாபா வந்து சத்து சடங்க நத்து சத்து சொல்லுசி. ஆக்சுவலி அது உண்மைதான். ஆக்சுவலி இந்தியனோட ஆக்சுவலி எல்லா என்ன சொல்றது எல்லா அக்கௌண்ட் வந்து ஒரு ஆளு மினிமம் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு கீழே என்ன பிரச்சனை நடக்குதோ அவங்க மேல கொண்டு வர முடியும். ஸோ அந்த என்ன சொல்றது இந்த கீழே இருக்கிறாலும் ஒரு ரோல் வரணும், மேலே இருக்கிறாலும் எல்லாரும் ஆக்சுவலி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ada role diorang masing-masing lah. Jadi diorang kena main ke role tu supaya yang atas tu dapat sampaikan dalam kongres ataupun dalam parlimen apa yang sepatutnya. Sebab sekarang ni kita dapat tengok macam Maya beritahu tadi, masalah sekarang student dengan kawan dia beritahu, oh aku ada masalah ni, Maya tak boleh, ni tak boleh, aku tak ada duit, tak ada duit. Tapi bila nak kita sampaikan dekat atas, diorang tak nak bagi tahu. Itu satu masalah lah. Jadi student biasa ataupun student sekretariat ke siapa-siapa pun mesti kena sampaikan dekat at least satu pemimpin lah, tak kisahlah pemimpin dari mana, asalkan sampaikan the information வந்துட்டு அந்த pemimpin போய் சேரணும். அப்பதான் வந்துட்டு அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்மளோட என்ன சொல்றது நம்மளோட ஜூனியர்ஸ்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசணும். ஏன்னா இப்போ நம்ம சிலந்தில் நம்ம ஒரு லீடராக வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த மாதிரிலாம் ஓகே எல்லாம் சந்தேகமாக நடக்குது எல்லாம் சூப்பராக இருக்குன்னு. மேபி ஆனால் நம்ம கீழே சந்தில் பார்க்கறது இல்லை என்ன நடக்குது என்ன பிரச்சனை. இந்த கீழே பேஸை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பேசணும் என்னென்ன கரெக்டாக செய்யணும். ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்களே தவிர அட்வான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் ஒன் ஆஃப் தி இஷ்யூல. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போணுப்பா. இட்ஸ் ரிட்டன் ஃபார்முலா வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க தவிர்த்து கூட்டாளிட்ட சொல்றதோ ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதோ இந்த லெவலோட நிப்பாட்டிக்கிறாங்க. யூ வாண்ட் டு பிரிங் சம்திங் லெட்ஸ் சே காலேஜ்லயோ இல்ல பாக்குற இடத்துல இன்னொன்னு சரியா ஏதாச்சும் சரியா தெரியலனா go to help desk இருக்கு, ரிப்போர்ட் பண்ணா அவங்களுக்கும் செட்டில் ஹியரார்கி இருக்கு, இத்தனை நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணா and they have KPIs also. so இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா நாங்க இருக்கோம், UM இருக்கு. ஜஸ்ட் உங்களோட பார்ட் நீங்க ப்ளே பண்ணாலே போதும். ஏதாச்சும் பாக்குறீங்களா ரிப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலையா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. and this is how you get more involved in this. okay இப்போ இதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கும் இந்தியன்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸில் ஆள் இருக்கிறது முக்கியம், தெளிவாக இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கிறவங்க முக்கியம். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம உசூல் எடுக்கிறது இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கலான்னு தோணும். இப்போ நமக்கான பிரச்சனை வேறு யார் போய் சொல்லுவா, ஓகே இந்த சொசைட்டி இருக்குது தமிழ் சொசைட்டி இருக்குது, ஆனால் இது போதுமா, அவங்களால எவ்வளோ பிரச்சனையை கண்டுபிடிச்சிட முடியும், இல்லை அவங்க கண்டுபிடிச்சாலும் எவ்வளோ பிரச்சனையை அவங்க வந்து சொல்லி அது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், இல்லை அவங்க அக்செப்ட் பண்ண வைக்க முடியும். இது ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியில் இல்லை ஒவ்வொரு ஜென்ரலான கேண்டிடேட்ஸாக இருந்து முடிஞ்சுச்சுன்னா அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே போதும். ஒரு 2-3 இன்க்ரீஸ் ஆனாலே நம்ம பிரச்சனை அங்கே போய் தெரிய வர்றதுக்கான பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பொலிட்டிக்கல் லிட்ரஸி ரொம்ப தேவை.
அதுக்கே எல்லாரும் ஒர்க் பண்ணோம். அப்பதான் நம்மளோட பிரச்சனை வெளியே தெரிய வரும். இதனால தான் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் இன் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி யூஎம்ல அப்படின்னு என்னோட கருத்து. வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கறது, ஏதாச்சும் ஹீட்டான சண்டை போட போறீங்களா? சுதா, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க, கரெக்ட் தான். டெமோக்ராட் வந்து இப்படிலாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, இந்தியன்ஸ் நிறைய இருந்தாங்க, அதனால ஜெயிச்சிங்க அப்படின்னு. கடந்த வருஷம் என்ன பண்ணீங்க? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே, அந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு மேபி நம்மளால தெரியும் எலெக்ஷனுக்கு வந்து காசு வேணும், கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம வந்து டெமோக்ராட் வந்து காசு எடுத்ததே இல்லை, வெளியிலேருந்து பார்ட்டிலேருந்து நம்ம காசு எடுத்ததே இல்லை. No, we do not accept money from parties outside of UM. Okay? அப்ப வேற பார்ட்டிஸ் என்ன சொல்றீங்களா? அது நீ open to interpretation lah. I leave it to you to interpret the statement. But the logic question will be, we do not accept money from outside. ஒரு எலெக்ஷன் எத்தனை பேனர் இருக்கு, எத்தனை ஃபிளாக்ஸ் இருக்கு, அதோட பட்ஜெட் எனக்கு தெரியும். நான் எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். 20-30,000 கிட்ட வரும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வெளியே 20-30,000 நீங்க எப்படி இண்டிவிஜுவலா? அது நான் கட்ட முடியாதனால தான் நம்ம லாஸ்டே நிக்கல எலெக்ஷனுக்கு. நீங்க நீங்க பெருசா ஜெயிச்சீங்கல்ல? நீங்க பெருசா ஜெயிச்சீங்க. உங்க பார்ட்டியோட காசுலாம் எங்க இருக்கு சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஃபேக்கல்டி ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட்டா இருக்கறனால எனக்கு அந்த வரவு செலவு வந்து எப்படி அந்த வருஷ டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக்ரட்டரி இல்லைன்னா ட்ரெஷரர் சொல்றாங்களோ லாஞ்சாவான், அது மூலியமா தான் எனக்கும் தெரியும். அதை உண்மையே சொல்லப்படும். ஏன்னா கேபினெட்ல நான் கிடையாது. ஸோ அது மூலியமா வெளியேந்து வர என்ஜிஓ ஸ்பான்சர்ஸ் இல்லை உள்ள இருந்தே வர நிறைய ஸ்பான்சர்ஸ் இல்லை அவங்கள கொடுக்குற சலுகை அப்படின்றது எப்படி அந்த லாஞ்சாவான போட்டிருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யார் இந்த என்ஜிஓ, யார் இந்த இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுன்னு கிடையாது, சொல்லலாம். சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு வேளை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் கொடுக்குறேன், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஆனா அது ஒரு முக்கியமா அட்டாக் பண்ற மாதிரி இல்லை, ஆனா அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் சொல்றோம். we do not want external politicians to pull strings inside. அவங்க காசு எடுத்துட்டு வரல. ஏன்னா இது வந்து இது ஜெனரலா இட்ஸ் a truth. There are parties taking money from politicians outside. ஏன்னா நம்ம பார்ட்டி சில கிராக்கனோட ஐஜில பார்த்துருக்கோம். அவங்க வந்து தேங்க் யூ டு திஸ் certain party for sponsoring us this. அவங்க ஓப்பனா போடுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா இதான் இப்போ பெர்சி காங்கிரஸ் அன்னைக்குல இது ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க, that there needs to be more financial reforms, financial politicking. Like ஒரு பார்ட்டி வந்து காசு எடுக்குதா, காசு ஸ்பெண்ட் பண்ணுறதா, அந்த காசு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, where the sources are coming from, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். Because this is how you stop external organizations from lobbying their own goals, their own ideologies. Because this is end of the day is independent student fight. So for example, நம்ம காசுனா நிக்கல. ஏன்னா நம்ம வந்து for a very long time one of the Democrats founding principles is do not take money from external politics. And I do not know whether other parties can openly declare that or not. But நீங்க ஸ்பெண்ட் பண்றது பார்த்தா it doesn't look like it. ஏன்னா 30-40K வந்து டொனேஷனா கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெருசு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெரிய அமௌண்ட். ஒரு யூனிட் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொலிஷன் நீங்களும் எப்படி ஜெயிச்சீங்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, அதான் நிறைய வெளியே வந்திருக்கு. we usually borrow. அதாவது உங்க பார்ட்டி வெளியே காசு வாங்க மாட்டாங்க, ஆனா ஒருவேளை வேற பார்ட்டி வாங்கினா அவங்க கூட கொலிஷன் ஆவீங்க. Collision ஆகும், but we need to keep it very simple in terms of MOU documentation that none of this money is directly affiliated with your political parties. But this is a rule that demo has said. We can work with organizations. அவங்க எங்க இருந்து காசு எடுக்கணும்னு நமக்கு தெரியாது, but we will make it clear it cannot come from political parties. And if they want to break the rule, it's not, we cannot ask them to openly declare, open your bank account. அப்பனா வந்துட்டு நீங்க அந்த கொலிஷன் நிக்கும்போது வந்து டெமோக்ராட் வந்துட்டு ஆள் கிட்ட கடன் வாங்கி தான் AM versus டெமோக்ராட். ஓகே, அது கூட பதில் சொல்றேன்னா ஏதாச்சும் ப்ரூஃப் இல்ல நீங்க சொல்றத நாங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்தோம், கூட்டணி கட்சியா இருக்கும்போது ஜெயிச்சோம், கூட்டணி கட்சி இருந்து வெளியே போனதுக்கு அப்ப காசு இல்லைன்றீங்க. அப்ப கூட்டணி கட்சியில வேற யார் இருந்தான்னு பார்த்தா ஒரு சில பல பார்ட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்ப அந்த பார்ட்டிஸ் கொடுத்த காசுல தான் ஜெயிச்சிங்களா? அந்த கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் நிற்கும் போது நம்ம காசு கட்டணும். If you want a question for the answer on how SS or Democrat contested the year before me and all that, probably I'm not the right person to speak. You should probably call Democrat's former coordinator. So as far as I know, yes, the other Gerakkans in a way have supported us during elections and we have paid them back everything. இப்போ நீங்க சொல்றத டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஃபார்மர் கோஆர்டினேட்டர் கேட்கணும்னு நீங்க இப்ப வர எலெக்ஷனுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க கோஆர்டினேட்டர்ல டெமோக்ராட்க்கு. இப்போ எப்படி
என்னது எலெக்ஷனா? ஓகே, சிம்பிளா சொல்லிட்டா, டெமோக்ராட் யூஎம் வந்து ஒரு என்ஜிஓ இருக்கு வெளியே, ஒரு அலுமினி கிளப் கால் டெமோக்ராட் Kebangsaan. ஸோ டெமோக்ராட் Kebangsaan வந்து இஸ் ஓகே, இது எல்லாருக்கும் TLS members ஃப்ரீ ப்ரோமோ perhaps. DK into ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, டெமோக்ராட் Kebangsaan, and டெமோக்ராட் Kebangsaan is an alumni club for டெமோக்ராட் UM. இதுதான் கேட்டாச்சு. ஸோ டெமோக்ராட் Kebangsaan seniors வந்து in a way to say that they want to support our goals and advocacy. Democrat Kebangsaan as an NGO and alumni club, they will support us for elections. That's how usually, that's how it's going to move forward in the future. So in a way, Democrat Kebangsaan is not affiliated with any political parties. Democrat UM also not affiliated with any political parties. Our money we're getting is clean, and it's through seniors giving us money. நீங்க அப்படி வரீங்க. ஓ, நீ அப்படி வரியா? ஓகே மேபி இப்போ வந்துட்டு 2 AM candidates ஒரு கேண்டிடேட் சொல்ற தனி பண்றீங்க நீங்க யாராச்சும்? சரி, அது அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஸோ 2 AM representative questioned Democrat coordinator. இப்போ நான் வந்துட்டு மேபி I can ask both of you all. இப்போ சுதர்ஷன் சொன்னபடி Democrat படி your candidates know how much they paying. இப்போ வந்துட்டு எலெக்ஷன் நிற்கிறோம்னா you need to pay the deposit. இதெல்லாம் வந்துட்டு உங்க candidates அவங்களே தான் காசு கட்டுவாங்க. ஸோ for banners or anything in Democrat நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். Okay, so நீங்க எலெக்ஷன் நிற்க போறீங்கன்னா there needs to be a deposit paid and then your campaigning expenses lah, அந்த பேனர் எல்லாம். டெமோக்ராட் வந்து டிபாசிட் வந்து நீங்களே கட்டணும். you are a saloon. ஏன்னா வந்து நம்மளுக்கு அவ்வளோ காசு இல்லை. செகண்ட் வந்து இந்த டிபாசிட் தான் will make the candidate accountable for whatever he does during the campaigning period. ஏன்னா இது வந்து நீங்க எந்த UMCC rules இல்லைன்னா இந்த எலெக்ஷன் ரூல்ஸை எதுவுமே நீங்க மீறலன்னா you get back the 50 ringgit. So to keep the candidates accountable for whatever they speak or whatever they do during campaigning week, நான் வந்து அவங்களே கட்டணும்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதர் பார்ட்டிஸ் வந்து டிபாசிட் வந்து கேண்டிடேட் ஸோ கிராண்டானி கட்டுவாங்க. ஓகே, டெமோக்ராட்லேருந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் as for பிரவீன், நீங்கள் முதல்ல கேட்டுருந்தீங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கலி அஃபிலியேட்டட் பார்ட்டி கூட வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமா? ஸோ இவங்க வந்து டெமோக்ராட்டோட கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அவங்க தங்கம் பண்ணி அவங்க வேணும். அண்ட் யூ ஆர் பார்ட் ஆஃப் த கேமியம். 42 பேர்ல யூ ஆர் பர்சன். நீங்க யூ திங்க் தட் யூ ஹேவ் டு வெயிட் அண்டில் ஒரு 10 year முடிவு இருக்கும், அப்பதான் உங்க காசு நாங்கள் இருந்துச்சு. பிகாஸ் மேபி குவைட் சென்சிட்டிவ். பட் இந்த வருஷம் உள்ள கராஜான் ஓகே, Angkatan Mahasiswa and New Siswa and few bebas candidates, okay, they gave out a lot. ஃப்ரீயா பெட்ரோல்லாம் ஊற்றி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த காசுலாம் வந்துட்டு வருதுன்னு, ஸோ அந்த 42 பேர்ல உங்களுக்கு தெரியுது, பட் யூ லீவ் இட் டு த ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது Angkatan Mahasiswa இருக்கிறவங்களுக்கு ஒண்டி தான். அண்ட் நீங்க ஒரு ரேப்பா இருக்கிறனால உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? Angkatan Mahasiswa மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த தடவை வந்து Kerajaan Mahasiswa நாட் ஜஸ்ட் Angkatan Mahasiswa இருக்காங்க, பேபாஸ் கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஆகணும் தான். அது வந்து கடைசியா மட்டும்தான் தெரியும் கிடையாது. சம்டைம்ஸ் பார்லிமெண்ட் நடக்கும்போதும் கேட்பாங்க, காங்கிரஸ் நடக்கும்போதும் கேட்பாங்க. ஜெயிச்ச பார்ட்டி மட்டும் இல்லை, ஆப்போசிஷன்ல இருந்து அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அது எவ்வளோ வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா அந்த கணக்கு வழக்கெல்லாம் வைக்க முடியுமோ வச்சுதான் அவங்க ரெடியா இருப்பாங்க. மிஸ் ஆனால் என்ன ஆகும்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அது வந்து அவங்க அதை பார்த்துப்பாங்க. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருவேளை நான் இன்னும் கேபினெட்ல ரொம்ப க்ளோஸான மெம்பரா இருந்தேன்னா எனக்கு அந்த கணக்கு வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிய வந்திருக்கும். எனக்கு தெரிய வரலன்னா என் ஃபேக்கல்ட்டியில் நடக்கிற விஷயம் எனக்கு தெரியலனா தான் தப்பு. ரொம்ப முக்கியமா சொல்றேன், அங்க நடக்கிற கணக்கு வழக்கு கரெக்டா இருக்க வேண்டியது அங்க உள்ள மெயின் செக்ரட்டரிஸ், அவங்க ட்ரெஷரர்ஸ் பார்க்க வேண்டியது, நான் என் ஃபேக்கல்ட்டியில் உள்ளது பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் கடைசியா இதெல்லாம் கரெக்டா வருதா அப்படின்றத நான் ஃபைனலா ஓகே நாங்க வந்து பூபார் பண்ணும் போது அப்ப பார்த்து ஓகே இதெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, இதுல எதுவும் தப்பு இல்லாம இருக்கணும். அப்படி இல்லைன்றதே பெரிய விஷயம் தான் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல. அண்ட் அது எல்லா கட்சிக்கும் சமமா இருக்கணும்ன்றதான் பாயிண்ட். ஸோ இது வந்து அக்காதான் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கட்சிக்கும் தெரியணும். அண்ட் எல்லா கட்சிக்கும் இன்வால்வ் ஆயிருக்கிறனாலே அவங்க கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்றது இட்ஸ் அ மஸ்ட் அண்ட் யூ ஹேவ் நோ சாய்ஸ். அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல ஒரு ஓகே புரியுது. ஸோ சிம்பிளைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியாது வந்து Angkatan accepting உங்க 2 பேருக்கு தெரியுமா இஃப் Angkatan is a party that is accepting money from external party? ஆக்சுவலி எல்லாத்தையும் தெரியும்னா அது எல்லா இங்க இருக்கிற கிராக்கான வந்து லிட்டரலி வேற இடத்துல இருந்து வந்துட்டு டுவேட் வருது. அது எல்லாரும் நான் நம்புறேன், எல்லாரும் ஒத்துக்கணும். இது மேபி எம்பிக்கு வந்துட்டு நாங்க எப்படி காசு தேடணும்னா, மேபி உங்களுக்கு தெரியும் யூஎம்ல வந்துட்டு பூத்லாம் இருக்க முடியும். நாங்க வந்துட்டு அந்த டைம்ல இருந்த எம்டிஸ் புக்கு கடையோ என்னொன்று திறந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு இப்போ எம்டிஸ் இல்லை, நான் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் இருந்திருக்கேன், இப்போ இல்லை. ஸோ வென் ஐ ஆஸ்ட் கணக்கு எங்கன்னு கேட்டப்ப என்கிட்ட காமிச்சாங்க இதான் ஜுவாலை அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபீல் லைக் இட்ஸ் குட் ரிப்போர்ட்ல. இதுல வந்து ஃபார்ச் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் இது வந்துட்டு போன வருஷம் எம்பி வந்துட்டு
ஐ மீன் பூத் எல்லாம் வந்து 20-30K பார்க்கலாமா? 20-30K நாங்க வெளியாக்கலன்னு நினைக்கிறேன். நாங்க ஜெயிச்சதே 2 சீட் தான். அங்க அதே மாதிரி 21 இன்னொருஷனா நான் என் சைட்ல இருந்து முழுசா பதில் தெரிஞ்சாலும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல டெபாசிட் நீங்களே கட்டினீங்க, எங்களுக்கு அவங்க கட்டிடுவாங்க. ஆனா அதுக்கு பதிலாக நாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம். இந்த ஒரு வருஷத்துக்கு நாங்க வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அவங்கள மீறி பண்ணக்கூடாது. சொல்றது கேட்கணும்ன்றது வேற, அவங்க மீறி பண்ணக்கூடாதுன்றது வேற. மீறி போயிடக்கூடாது, வேற எதுவும் போயிடக்கூடாது. அண்ட் அவங்க டீட்டெயில்ஸை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரியாதுன்றது ஒரு விஷயம், தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாதுன்னு இன்னொரு விஷயம். எனக்கு தெரியல. நான் எம்பியோட வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்கேன். நான் எம்பில ஒரு வைஸ் பிரசிடென்டா இருந்தப்ப நான் எம்பிக்காக நான் இது வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணது இல்ல. சோ மேபி ஓகேல, சாலோனா இருக்கும். யா தட்ஸ் மேபி அவங்க பார்ட்டிஸோட அப்ரோச்ல. சோ மேபி யூனியன்ல நாங்க 3 வருஷம் இப்ப நம்ம எல்லாம் 3rd year படிக்கிறோம், அடுத்த வருஷம் ஃபைனல் இயர். சோ இந்த வியூவர்ஸ்க்கு TLS Podcast ஓட வியூவர்ஸ்க்கு நீங்க என்னன்னு சொல்ல விரும்புறீங்க? One thing that you would say about union to your viewers. Actually வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு tak semestinya kena tahu 100%, tapi at least tahu 1% pun apa yang student union tengah buat is a very good. That one thing. Sudha, எல்லாரும் ஆக்டிவா யூனியன் பத்தி they need to know யூனியன் என்ன பண்ணுது, யூனியன் எதுக்கு இருக்கு, நம்ம வந்து யூனியன் வந்து எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆல்சோ பி அ மோர் ரெஸ்பான்சிபிள் எஜுகேட்டட் ஓட்டலாம். என் சைட்லன்னா எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் லிட்ரஸி தேவை. அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான், பட் தெரிஞ்சுக்கிட்டா தான் வாழ முடியும், அப்போ தான் சர்வைவ் பண்ண முடியும். ஆனால் அந்த பாலிட்டிக்ஸை டர்ட்டி பாலிட்டிக்ஸாக மாறாமல் பார்த்துக்கோங்க. வெளியே உள்ள பாலிட்டிக்ஸை எடுத்து நீங்கள் அது ஒரு கான்செப்டாக ஒரு ஆர்கிடெக்சராக எடுத்துக்கலாம், இப்படி தான் செய்வாங்க. ஆனால் அங்கே உள்ள மெத்தட்ஸு அங்கே உள்ள பிஹேவியர்ஸை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. யூஎம்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அதை தாண்டி வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக சொல்லிக்கிறேன். கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியமோ கற்றுக்கிட்டதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதோட முக்கியம். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ பாட்காஸ்ட் வியூவர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, TLS தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுங்க. You have external societies, நிறைய இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட் பாடிஸ் இருக்கு, ஐசேக், மேபி உங்களுக்கு தெரிஞ்சு SRM. ஸோ இந்த மாதிரி சொசைட்டிஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் லேர்ன் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, டிஃப்ரெண்ட் டெமோகிராஃபில திங்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா மேபி செக்ரட்டரியாட்ஸ் மேபி அடுத்தது நீங்களாம் வர்றப்ப திறந்துடுவீங்க, ஜாயின் பண்ணலாம். வில் லேர்ன் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, டிஃப்ரெண்ட் டெமோகிராஃபில திங்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா மேபி செக்ரட்டரியாட்ஸ் மேபி அடுத்தது நீங்களாம் வர்றப்ப திறந்துடுவீங்க, ஜாயின் பண்ணலாம். மேபி ரூபேன் என்ன சொல்லுவாங்கன்னா, don't narrow yourself down to TLS. குண்டு சட்டிலே குதிரை ஓட்டாதீங்கன்றாரு. அழகா சொன்னீங்க. வேற எதுவும் ட்ரை பண்ணுங்க, நிறைய இருக்கு யூஎம்ல, நிறைய கிளப்ஸ் சொசைட்டிஸ். அதுல ஒரு சொசைட்டிஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஜாயின் திஸ், எக்ஸ்ப்ளோர் அதர் திங்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் பி ஒன்லி டூயிங் TLS and FUM. ஜாயின் TLS and FUM, so but do other things as well. எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. இதுக்குள்ள இது வேணாம்னு நினைக்கிறது தப்பு தான், இது மட்டும் போதும்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஸோ எல்லாத்துலையும் எவ்வளோ இன்வால்வ் ஆக முடியுமோ கற்றுக்கோங்க, அப்போ தான் உங்களோட லிட்ரஸி வரும். இது வரைக்கும் எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் சொன்னீங்க, சில பேர் ஃபேக்ட்ஸாகவும் சொன்னீங்க, ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொன்னீங்க, பாலிட்டிக்ஸாக பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இது ஜென்ரல் ஆடியன்ஸாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, யூஎம்குள்ளே இல்லை மற்ற யூனிவர்சிட்டியில் பாலிட்டிக்ஸ் எப்படி நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க, எப்படி இன்னும் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்றத பற்றி நிறைய பேசணும். எனக்கு பர்சனலாகவே நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு, பிகாஸ் எனக்கு நான் ஒரு ஃபெடரலி ஸ்பெசிஃபிக் கேண்டிடேட். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நம்புறேன். இதோட முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட. பார்த்த எல்லாருக்கும், கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது TLS Podcast. அடுத்த எபிசோட பார்ப்போம். நன்றி.